ஒருவன் பெரிய காட்டுக்குள் நுழைந்தானாம். எவராலும் சுலபமாக நுழைய முடியாத காடு அது. அங்கு போனதும் மனிதன் நன்றாக சுற்றும் முற்றும் பார்த்தானாம். புலி, கரடி, ஆபத்தான மிருக கூட்டங்கள் இருந்தனவாம். ஒரே கூச்சல். அந்த மிருகங்களின் நடமாட்டத்தையும் கூச்சலையும் கண்டு மனிதன் மிகவும் பயந்து போய் அங்கும் இங்குமாக ஓடி தப்பிக்க முயற்சி செய்தானாம். அப்பொழுது கோரமான முகம் கொண்ட எல்லாராலையும் வெறுக்கக்கூடிய பெண் ஒருத்தி தன்னுடைய இரு கைகளாலையும் அந்த மனிதனை கட்டிப்பிடித்தாளாம். அவளை பார்த்து பயந்து போன அந்த மனிதனோ திமிரிக்கொண்டு இன்னும் வேகமாக ஓடினான். அப்படி ஓடும்பொழுது புற்களும் காட்டுக்கொடிகளும் மூடி மறைத்திருந்த பாழும் கிணற்று ஒன்றில் விழுந்தானாம். நல்ல வேளையாக கிணற்றுக்குள் நெருக்கி வளர்ந்திருந்த கொடிகளை பிடித்து கொண்டு கிணற்றுக்கு மேல் ஏறி வர ஒரு வழியாக தப்பிக்க முயற்சி செய்து கொண்டிருந்தானாம். அவன் மனம் பதறி அடித்து கொண்டிருந்ததாம். அப்பாடி, எப்படியோ தப்பிவிட்டோம் என்ற எண்ணத்தில் கிணற்றில் தொங்கிக் கொண்டிருந்த மனிதன் கீழே பார்க்க அங்கு காலடியில் ஒரு பெரிய பாம்பு தலையை தூக்கி கொண்டு பார்த்து கொண்டிருந்ததாம். தொங்கிக் கொண்டிருந்த மனிதன் அந்த பாம்பை பார்த்ததும் மேலும் நடுங்கினானாம். எப்படியாவது மேலே போய்விடலாம் என்று தலையை உயர்த்தி பார்த்த பொழுது கிணற்றின் மேலே இன்னொரு ஆபத்து. 6 முகங்களும் 12 கால்களும் கொண்ட பல வண்ணங்களில் காணப்படக்கூடிய பெரிய விசித்திரமான யானை ஒன்று அந்த மனிதனை பார்த்து கொண்டிருந்ததாம். என்ன செய்வது என்று தெரியாமல் பயத்தில் இருந்தானாம். அவன் அப்படி பிடித்து தொங்கிக் கொண்டிருந்த வேர்களை கருப்பும் வெள்ளையமான எலிகள் கடித்து கொண்டிருந்ததாம். இவ்வளவு சோதனைக்கிடையில் ஒருபுறம் இருக்க சற்றும் எதிர்பார்க்காத நேரத்தில் உச்சியில் இருந்த தேன்கூடில் இருந்து சில தேன் துளிகள் அவன் வாயில் விழுந்தனவாம். அவ்வளவுதான். மனுஷன் எல்லா துயரத்தையும் மறந்து தேன் சுவையை சுவைக்க ஆரம்பித்து விட்டான். என்னையா மனுஷன் அவன் பைத்தியக்காரத்தனமா தேனை சுவைச்சிட்டு இருக்க நேரமா இது அப்படின்னு யோசிப்பீங்க. இந்த கதையில வர்றது வேற யாரும் கிடையாது, நாம தான். காடு, சம்சார காடு, பிறப்பு இறப்பு எல்லாம் நிறைஞ்சது. மிருகங்கள், பலவிதமான நோய்கள், கோரமான பெண் அப்படின்றது முதுமை, கிணறு, உடம்பு, பாம்பு, எமன், வேர்களை பிடிச்சு தொங்குறோம்ல அது உயிர் வாழறதுக்கான உள்ள ஆசைகள். 12 கால்கள் கொண்ட யானை, 12 மாதங்கள், கருப்பு வெள்ளை எலிகள், இரவு பகல், தேன் துளிகள் அப்படின்றது வாழ்க்கையோட இன்ப சுவை. நம்ம எல்லா விஷயங்கள்லயும் துளி சந்தோஷத்தை எதிர்பார்க்கிறோம். சந்தோஷத்திலேயே நாம நம்மளையே மறந்துடுறோம். இந்த மாதிரி கதை வடிவில் சொல்லி நம்மளை எச்சரிக்கிறாரு விதுர நீதி.